ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ்லன்னு பார்க்கும்போது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இருந்ததுங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஊறணுங்க. முதல் நாள் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே ஊற வச்சுட்டேன், ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்கிறதுக்காக. 5-6 வாட்டி நல்லா அலசிடுங்கங்க. அலசிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறணும். இல்லைன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டேங்க. இதை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து அலசி சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணுங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விடணுங்க. சிம்மில் வச்சுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ சிம்மில் வச்சுட்டேங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு பாகு தயாரிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இது நாட்டு சர்க்கரை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாவு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. தண்ணி நல்லா இறுகி வந்துருச்சுங்க. பாகுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. பாகுன்னு இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சால் போதும், நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும். இப்போ கரைஞ்ச உடனே இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு அல்வா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நான் துருவின தேங்காய் கொஞ்சம், கட் பண்ண தேங்காய் கொஞ்சம், ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்க்கும்போது அந்த வாயில் கடிக்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து தேங்காய் ரொம்ப பிடிக்குங்க. நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் பேருக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா ஆற விட்டுட்டுங்க. நம்ம பிடி கொழுக்கட்டை கையில் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சு நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை ரெடிங்க. டேஸ்ட் வைஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.